السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் நம்முடைய புத்தகமான உசூலு ஸலாஸாவை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். சென்ற வகுப்பில் எங்கே நிப்பாட்டினோம் அப்படின்னு சொன்னால், وَمَعْنَى شَهَادَةِ أَنَّ مُحَمَّدًا رَسُولُ اللَّهِ, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதற்குரிய அர்த்தம் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு என்ன சொல்றாங்க நம்முடைய ஆசிரியர் அப்படின்னு சொன்னா, 4 விஷயம் சொல்றாங்க. 1, தாஅத்துஹு ஃபீமா அமர். அதாவது ஒருத்தர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதுல உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா, தாஅத்துஹு ஃபீமா அமர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அதற்கு கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல். நம்பர் 1. வதஸ்தீகுஹு ஃபீமா அக்பர், அவர்கள் எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதனை உண்மைப்படுத்துதல், அதனை நம்புதல். வஜ்தினாபு மா நஹா அன்ஹு வஸஜர், மேலும் அவர்கள் எதையெல்லாம் தடுத்திருக்காங்களோ அதனை விலகிக் கொள்ளுதல். வஅல்லா யுஅபதல்லாஹ் இல்லா பிமா ஷரா, மேலும் அல்லாஹ்வை அவர்கள் காட்டி தந்த வழியில் மட்டும் வணங்குதல். சரியா? அதாவது அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல், அவர்கள் சொன்னதை அப்படியே நம்புதல், அவர்கள் தடுத்ததை முழுமையாக தவிர்த்து கொள்ளுதல், அல்லாஹ்வை அவர்கள் சொன்னபடி நம்ம வணக்கம் செய்தல். இது முக்கியமான பாயிண்ட்டுங்க. அந்த 4வது இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம அவர்கள் சொல்லித்தராத வழியில் வணக்கம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, அது பித்அத் ஆயிரும். அதான் இதோட சின்ன வேறுபாடு. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத ஒரு வழியை நம்ம எடுத்துக்கொண்டு அதை மார்க்கம் என்று, அதனை வணக்கம் என்று நம்ம பின்பற்றினோம் அப்படின்னு சொன்னா அது பித்அத் ஆயிரும். பித்அத் என்று சொன்னால் என்ன? மார்க்கத்தில் புதுமையான விஷயங்கள். அதாவது ஒவ்வொரு மார்க்கத்தில் புதுமையான விஷயங்களும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 4 விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஸோ அர்கானுல் இஸ்லாமில் இஸ்லாத்துடைய 5 தூண்களில் முதலாவது கலிமா ஷஹாதா அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அதனை முழுமையாக பார்த்துட்டோம். அடுத்து என்ன? வ தலீலு ஸியாமி வ ஸகாத்தி, அதாவது தொழுகைக்கும் ஜகாத்திற்கும் உள்ள ஆதாரம் என்ன. ஓ தஃப்சீரு தௌஹீத், அதே போல தௌஹீதுனுடைய விளக்கம் என்ன என்பதை ஒரு வசனத்தில், ஒரே வசனத்தில் இந்த 3மே அடங்கியுள்ள ஒரு வசனத்தை இங்கே பதிவு செய்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம், சூரத்துல் பையினா 98வது அத்தியாயம் 5வது வசனம். وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا اللَّهَ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ حُنَفَاءَ وَيُقِيمُوا الصَّلَاةَ وَيُؤْتُوا الزَّكَاةَ وَذَلِكَ دِينُ الْقَيِّمَةِ. وَمَا أُمِرُوا إِلَّا لِيَعْبُدُوا, அதாவது அல்லாஹ் நல்லவர்களை பார்த்து சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வை எதை கொண்டு கட்டளையிடப்பட்டிருக்கின்றார்களோ அதனை கொண்டு மட்டும்தான் வணங்குவார்கள். அதாவது அல்லாஹ் எப்படி வணங்கணும்னு சொல்லி கட்டளையிடப்பட்டிருக்கின்றார்களோ அப்படிதான் வணங்குவாங்க. அது ஒன்று. 2வது முஹ்லிசீன் லஹுத்தீன், அதை அவர்கள் உள தூய்மையோடு வணங்குவாங்க. அதாவது 2 பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆஃப் குட் டீட்ஸ். 2 என்ன? கண்டிஷன் ஆஃப் குட் டீட்ஸ். 1 என்ன? அல்லாஹ்வை கட்டளை இட்டபடி அவங்க வணங்குவாங்க. 2வது உள தூய்மையோடு வணங்குவாங்க. அப்போ கட்டளை இடாதபடி வணங்கணும்னா பிதத்தாயிரும். உள தூய்மை இல்லாமல் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னால் ஷிர்காயிரும், முகஸ்துதி ஆயிரும். புரியுதா இல்லையா? அப்போ அல்லாஹ் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான் வணங்கணும், வேற யாருக்காக வேண்டியும் இல்லை ஏதாவது ஆகாயத்துக்காக வேண்டி இதைக்காக வேண்டியும் வணங்கக்கூடாது. சரியா? ஹுனஃபா, அவர்கள் என்னது ஹுனஃபாவா இருப்பாங்க. ஹுனஃபானா என்ன? ஹனீஃபியா படிச்சோம்ல ஆரம்பத்தில், தௌஹீதை நெருங்கி ஷிர்கை விட்டு விளங்குது. ஸோ ஹுனஃபாவா அவங்க இருப்பாங்க. தொழுகை நிலைநிட்டுவாங்க. ஜக்காத்தை கொடுப்பாங்க. வதாலிக தீனுல் கய்யிம, அதுதான் நடுநிலையான மார்க்கமாக இருக்கின்றது, சிறந்த மார்க்கமாக இருக்கின்றது, அதான் சிறந்த வழியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்.
அதாவது தொழுகைக்கு ஜக்காத்துக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. வஅகீமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸகான்னு பல இடங்கள்ல இருக்கு. இது ஒரு ஆதாரம். அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா அந்த ஆதாரங்களை தேடுங்கள். சரியா? ஸோ இது ஆதாரம். ஒரு தலீலு சியாம், அதாவது சியாம்னா என்ன, நோன்புக்கான ஆதாரம் என்ன குர்ஆன்ல? அது சூரத்துல் பக்ராவினுடைய 183வது பிரபல்யமான ஒரு வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அதாவது உங்களுக்கு நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, எப்படி உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், அதாவது நீங்கள் பயபக்தி உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. இப்போ இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? குத்திப அலைக்கும் அப்படின்னு சொன்னா கடமையாக்கப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு, உறுதியாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆணித்தரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல நோம்பினுடைய அடிப்படை அம்சமும் அல்லாஹ் சொல்றான். எதற்காக வேண்டிய நோன்பு அப்படின்னு சொன்னா நம்மளை இறையச்சமுடையவர்களாக ஆக்கிக் கொள்வதற்கு. இப்போ நோன்பு ஒரு மனிதனை பாவத்திலிருந்து தடுக்கும், தக்வாவை கொடுக்கும் என்பதை அல்லாஹ் இங்கே மேலும் ஒரு குறிப்பாக சொல்றான். அடுத்ததாக ஹஜ். இது எல்லாம் என்ன பார்க்குறோம்? அந்த 5 தூண்களுடைய ஆதாரங்களை பார்க்குறோம். அதாவது எப்படி 5 தூண்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்துக்கும் ஆதாரம் என்ன அப்படின்னு பார்க்கும். ஒரு தலீலுல் ஹஜ், இது கடைசியான தூணு ஹஜ். அதுக்குடைய ஆதாரம் என்ன? 4வது அத்தியாயம் 97வது வசனம். وَلِلَّهِ عَلَى النَّاسِ حِجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا وَمَنْ كَفَرَ فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கு. யாருக்கு தெரியுமா? யாருக்கு முடியுமோ, அந்த பாதையில யாருக்கு முடியுமோ. யாருக்கு முடியுமோ இதனுடைய தஃசீர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 விஷயம் இருக்கு. அதாவது உடல் பலமும் பொருளாதார பலமும் இருந்தவர்களுக்கு ஹஜ் கடமை. இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட ஹஜ் கடமை இல்லை. இப்போ நோன்பு அதே மாதிரிதான். நோன்பு பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் கடமையா இருக்கும். உடல் நலம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு வேற விஷயம் இருக்கு. ஆனா நோன்பு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் கடமையா இருக்கும். அதே போல தொழுகை முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது தொழுகணும். ஆனா ஜக்காத் பொறுத்தவரையில பொருளாதாரம் இருந்தாதான் ஜக்காத், அந்த ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு இருந்தாதான் ஜக்காத். அதே போல ஹஜ்ஜும் நமக்கு உடல் பலமும் பொருளாதார பலமும் இருந்தாதான் ஹஜ்ஜினுடைய கடமையாக இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது இஸ்லாத்தினுடைய 5 தூண்களை முடிச்சிட்டோம். 2வது நிலை, அதாவது நம்ம என்ன பண்ணோம், இஸ்லாம் 3 நிலைகள் இருக்குன்னு சொன்னோம். இஸ்லாம், ஈமான், இஹ்சான். அதுல இஸ்லாம் தான் முடிஞ்சிருக்கும். 2வது என்ன? அல் மர்தபத்து ஸானிய ஈமான். ஈமான 2வது நிலை. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அமல்கள் செய்து உள்ள போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அடுத்த நிலைக்கு முஃமினாக அவர் அடுத்த கட்டத்துக்கு போவார். அப்ப ஈமான் என்ன? வஹுவ பித்உன் வ சப்ஊன ஷுஅபா. ஈமான் என்றால், ஈமான் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஒரு பகுதி கிடையாது. ஈமான் 73, அதாவது 70க்கும் மேற்பட்ட 23 இருந்து 73 இருந்து 79 பார்ட்ஸ், பகுதிகளாக இருக்கிறது ஈமான். அப்படின்னா நாங்க பகுதிகளாக இருக்கின்றது. அதாவது ஈமான் என்பது செயல். ஈமான் என்பது என்ன? செயல், வெளிப்படை செயல், நம்ம வெளிக்காட்டுதல். சரியா? அப்போ எப்படி வெளிக்காட்டுதல்? செயல்கள் மூலமாக, நன்மைகள் மூலமாக, அமல்கள் மூலமாக. அதான் சொல்றாங்க 73 அமல்கள் இருக்கின்றது, 73 பகுதிகள் இருக்கின்றது. அதுல நிறைய விஷயங்கள் வரும். அதுல இந்த தொழுகை, ஜக்காத், ஹஜ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண அது என்ன ஆகும்? நம்மளுக்கு ஈமான் அதிகரிக்கும். அதாவது ஈமான் 73 பகுதிகளாக இருக்கின்றது என்று சொல்றாங்க. சரியா? இந்த பகுதி, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஈமானுடைய டெஃபினேஷன் இங்க கொடுக்கல, நான் அதை சொல்றேன். ஈமான் என்றால் என்ன? ஈமான் வாயளவுல நம்ம சொல்லணும். அதே போல மனதளவுல நம்பணும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா செயல்முறையில நம்ம காட்டணும். சரியா? ஈமான் கூடும் குறையும், இதாங்க டெஃபினேஷன். அதாவது வாயளவுல நம்ம சொல்லி காட்டணும். ஏதாவது திக்ர்கள் நிரூபிக்கணும், வாயளவில் நம்ம நிரூபிக்கணும். அதே போல உள்ளத்தளவில் நிரூபிக்கணும். அதே போல செயல் அளவில் நிரூபிக்கணும். எப்படி நம்ம இவாதத் செய்து
அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈமான் என்பது கூடும் குறையும். இதையும் நம்ம சேர்த்து சொல்லணும். அப்படி கூடும் குறையும் அப்படின்னா என்ன? நீங்க அமல்கள் செய்தால் ஈமான் கூடும், அமல்கள் செய்ய என்று சொன்னா ஈமான் குறையும். அது பாவம் செய்தால் ஈமான் குறையும். சரியா? ஸோ ஈமான் வந்து நிறைய பேர் ஏன் இது சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, ஈமான் என்பது ஒரே விஷயம். அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹதுன்னு சொல்லிட்டா அது ஈமான் தான், அது வந்து ஸ்டேபிள் அப்படின்றாங்க. அது தவறு. ஏன்னா நம்மளுடைய ஈமானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானும் ஒன்னா இல்லை. மலைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம். நம்மளுடைய ஈமானும் சஹாபாவுடைய ஈமானும் ஒன்றா. ஸோ மனிதர்களுக்கு மத்தியில் ஈமான் வேறுபடும். அவர்கள் அமல்களுக்கு ஏற்றால் போல், அவருடைய தக்வாவுக்கு ஏற்றால் போல். ஸோ அது வந்து ஈமான் என்பது வாயளவில் காட்ட வேண்டும், செயலளவில் காட்ட வேண்டும், உள்ளத்தளவில் காட்ட வேண்டும், கூடும் குறையும். இதுதான் ஈமானுடைய டெஃபினேஷன். ஸோ அது என்ன சொல்றாங்க, 73 பகுதிகளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 73 பகுதியில ஹையஸ்ட் பகுதி எதுவாம்? லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஅஅலாஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். ஹையஸ்ட் லெவல் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ். வ அத்னாஹா லோயஸ்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அல் இமாதத்துல் அதா அனித் தரீக். அதாவது ரோட்ல போகும்போது ஒரு கல்லையோ அல்லது ஏதாவது ஒரு துன்புறுத்தல் தரக்கூடிய ஒரு விஷயத்தையோ அகற்றுவது, அதுவும் ஈமானுடைய ஒரு பகுதி, அது ஒரு செயல். ஸோ இந்த 73 பகுதியில் ஹையஸ்ட் லெவல் லா இலாஹ இல்லல்லாஹ், லோயஸ்ட் லெவலு அகற்றுதல், பாதையில் இருக்கக்கூடிய கசடுகளை துன்பங்களை அகற்றுதல். ஒல் ஹயா, அதே போல வெக்கம் இருக்கு பார்த்தீங்களா, வெட்கம், அதுவும் ஈமானுடைய பகுதி என்று நம்முடைய ஆசிரியர் சொல்கின்றார். இதனுடைய விளக்கம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.